மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக விதிக்கப்பட்ட தடைக்காலம் நிறைவடைந்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் ஜூன் 14 நள்ளிரவுடன் முடிவடைந்திருக்கும் நிலையில் இன்று காலை மீனவர்கள் கடலுக்கு புறப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 260க்கும் மேற்பட்ட படகுகள் ஆழ்கடலை நோக்கிச் சென்றன. தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் வான வேடிக்கைகள் வெடித்து உற்சாகமாக கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இதனை தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக விதிக்கப்பட்ட தடைக்காலம் நிறைவடைந்திருப்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தடைக்காலம் முடிந்திருப்பதால் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக தற்பொழுது கடலுக்கு உற்சாகமாக சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தமிழக கடலோர பகுதிகளில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக 60 நாட்கள் மீன்பிடி விசைப்படகுகள் மீன்பிடிப்பிற்கு தமிழக அரசு தடை விதித்திருந்தது. இந்த தடைக்காலம் நேற்று முன்தினம் ஜூன் 14 இரவு நள்ளிரவு முதல் நீங்கியதை தொடர்ந்து ஜூன் 16 இன்று அதிகாலை முதல் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், வேம்பார் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகுகள் நேற்று கடலுக்கு சென்ற நிலையில தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து இன்று அதிகாலை சுமார் 260க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் உற்சாகத்துடன் இன்று அதிகாலை முதல் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 60 நாட்களுக்கு பின்பு கடலுக்கு செல்வதால விசைப்படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதியபடி கடலுக்கு ஆர்வமாக சென்றனர். மேலும் படகில் இருந்த வண்ண வண்ண நிறங்களில் ஜொலிக்கும் வான வேடிக்கை நிகழ்த்தியபடி உற்சாகமாக சென்றனர். விசைப்படகுகள் ஒன்றுபோல் கடலுக்கு செல்வதை மீனவர்கள் ஆர்வமுடன் பார்த்தனர். மேலும் 61 நாட்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருந்த தாங்கள் இன்று நம்பிக்கையுடன் கடலுக்கு செல்வதாகவும் அதிக அளவு மீன்கள் கிடைக்கும் என நம்பிக்கை இருப்பதாகவும் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.